ஜேஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் படிக்க தேர்வாகியுள்ள சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை ஐஐடியில் படிக்க தேர்வாகியுள்ள முதல் பழங்குடியின மாணவி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருமந்துறை என்ற பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டியப்பன், கவிதா தம்பதி. இவர்களுக்கு ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி ஆகிய 3 மகள்களும் ஸ்ரீகணேஷ் என்ற மகனும் உள்ளனர். தையல் தொழில் பார்த்து வந்த தந்தை ஆண்டியப்பன் தனது மூத்த மகள் ஜெகதீஸ்வரி, மகன் ஸ்ரீகணேஷ் ஆகியோரை பட்டப்படிப்பு படிக்க வைத்துள்ளார். இந்த சூழலில் கடந்த ஆண்டு புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த தந்தை ஆண்டியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனால் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த அவரது மகன் ஸ்ரீகணேஷ் அந்த தொழிலை பார்த்து வந்துள்ளார். இரண்டாவது மகளான ராஜேஸ்வரி கருமந்துறையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னர் கருமந்துறையில் உள்ள அரசு உண்டு உறைவிடர் மேல்நிலை பள்ளியில் படித்து வந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 438 மதிப்பெண்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 521 மதிப்பெண்களையும் பெற்றுள்ளார் ராஜேஸ்வரி. தொடர்ந்து பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க விரும்பிய அவர் பெருந்துறையில் உள்ள பயிற்சி மையத்தில் ஜேஇஇ அட்வான்ஸ் கோச்சிங் பெற்று வந்துள்ளார். ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எழுதிய அவர் அகில இந்திய அளவில் 417வது இடத்தை பிடித்து அசத்தினார். சமீபத்தில் நடைபெற்ற கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவி ராஜேஸ்வரிக்கு சென்னை ஐஐடியில் படிக்க இடம் கிடைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய மாணவி ராஜேஸ்வரி, படிப்பதற்கு உதவி செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் ஐஐடியில் முதல் பழங்குடியின மாணவியாக படிக்க இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னா, எங்க சாருங்களால மட்டும்தான், சாருங்களை கொடுத்த ஐடியாவால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல படிக்கும்போது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து சென்னை ஐஐடியில் இடம் பிடித்த முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமையை ராஜேஸ்வரி பெற்றுள்ளார். அவரது இந்த சாதனை மற்ற பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு முன்மாதிரியாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.